உங்க கூட நான் படிச்ச, கத்துக்கிட்ட, அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆடியோ மூலமாக நான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்றேன். இனி ஒரு நாட்கள்ல படித்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஆடியோ வடிவில் உங்களுக்கு பதிவிடலாம். புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாதவர்கள் அந்த ஆடியோவை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து யூனிக் சொல்யூஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இயற்கை மருத்துவம் புத்தகத்தின் 4வது பகுதியில் 3வது தலைப்பு கழிவு நீக்கமே சிகிச்சை. இயற்கை மருத்துவ தத்துவத்தின்படி எந்த ஒரு வகையான கழிவு தேக்கமாக இருந்தாலும் உடலுக்கும் மனதுக்கும் அது நோய் விளைவிக்கும். உடல் கழிவுகளின் தேக்கமே நோய். நோய் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல. கழிவுகள் உடலில் அதிகம் இருப்பின் அந்த கழிவுகளை அகற்றும் பொருட்டு உடலை காக்க உடலில் ஏற்படுத்தும் ஒரு உதவியே நோய். நோய்க்கழிவு வெளியேற்றத்தின் அடையாளம் அது தேவைதான். ஆதலால் நோயை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. நோயுண்டு செய்த கழிவுகளை வெளியேற்ற இயற்கை மருத்துவத்தை கொண்டு உடலுக்கு ஒத்துழைப்பு உதவியும் செய்தால் கழிவுகள் வெளியேறும். உடல் மனம் இரண்டுமே ஆரோக்கியம் பெறும். உடல் கழிவுகளின் வெளியேற்றமே சிகிச்சை. கழிவுகளின் உதாரணங்கள் மலம், சிறுநீர், வியர்வை, கபம், மூச்சுக்காற்று, வெள்ளைப்படுதல், சீழ், மாதவிலக்கு, கொப்பளம், பரு, வாயு, பழைய செல்கள் என இதுபோன்ற பல கழிவுகள் உடலில் ஒவ்வொரு நிமிடமும் உருவாகிக் கொண்டும் உருமாறிக்கொண்டும் வெளியேறிக்கொண்டும் இருக்கின்றன. இவை இயற்கையான கழிவுகள். இவை தேங்கினால் அது நோய். அந்த நோய் மூலம் அக்கழிவு தனி முயற்சியோடு வெளியேற்றப்படும். பல் துலக்க பயன்படும் பற்பசை, சோப், ஷாம்பூ, ஷேவிங் கிரீம், வாசனை திரவியங்கள், கெமிக்கல் கலந்த உப்பு, சர்க்கரை, தானியம், பருப்பு, தண்ணீர், மாசுபட்ட காற்று, பழைய காற்று, அழகு சாதனம், தடுப்பு ஊசி, மருந்து, மாத்திரை, இரசாயன குளிர்பான வகைகள், சோடா, ரீஃபைண்ட் எண்ணெய், சர்க்கரை, மாவு, மைதா, புளித்த மாவு, பழைய உணவு, குளிர்சாதன பெட்டியில் வைத்த பழைய உணவு, டீ, காஃபி, மாமிச உணவு, பால், முட்டை உட்பட கருகிய உணவு, தோசை, சப்பாத்தி, வறுத்த உணவு போன்றவை கூட கழிவுகள்தான். இவை உடலுக்கு வெளியிலிருந்து உள்ளே செல்லும் கழிவுகள். இவைகளை வெளியேற்ற உடல் சிரமம் மேற்கொள்ளும். இவைகளும் தினமும் உடலில் சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இக்கழிவுகளை சீக்கிரம் வெளியேற்றுவதே உடலின் இடைவிடாத முயற்சி. செயற்கை வாழ்க்கைச் சூழல், ஓய்வின்மை, இயற்கை உணவின்மை, மனதில் தீய எண்ணங்கள், உணர்ச்சிகள், இயற்கை விதிகளுக்கு புறம்பாக வாழ்தல் போன்ற தவறுகள் கழிவுகளின் நீக்கத்தை தடை மற்றும் தாமதம் செய்கின்றன. இவ்வாறு தேங்கிய கழிவுகளே விஷம். இவ்விஷம் அதிகமாகும் பட்சத்தில் உடல் ஒரு முயற்சி செய்து விஷத்தை வெளியேற்றும். அந்த முயற்சிக்கு பெயர்தான் நோய். அவ்வாறு கழிவு வெளியேற்றத்திற்கு உடல் செய்யும் முயற்சிதான் சளி, காய்ச்சல், வாந்தி, பேதி, கொப்பளம், வீக்கம், வலி, எரிச்சல், புண், சீழ், சோர்வு, மயக்கம் போன்றவை. இவ்வகை உடல் உபாதைகள் இயற்கை மருத்துவ முறைப்படி கவனித்தால் கழிவு நீங்கும், உடல் சுத்தமாகும், ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படும். இவ்வகையான பிரச்சனைகளை மருந்து மாத்திரை கொண்டு அமுக்கி வைத்தால் அது பிற்காலத்தில் வேறு விதத்தில் பெரிய பிரச்சனையாகி உருவெடுக்கும். இயற்கை மருத்துவம் பிரச்சனையை நிராகரித்து அமுக்கி வைப்பது அல்ல, காரணத்தை நீக்குவது. நோய்க்கு காரணம் கழிவுகளின் தேக்கம், தேவை கழிவுகளை நீக்கம் என்ற சிகிச்சை. 3வது தலைப்பு முடிந்து 4வது தலைப்பு கிருமிகள் நோய் உருவாக்குவதில்லை. கழிவுகள் எவ்வாறு உடலில் உற்பத்தியாகின்றன, எவ்வாறு வெளியிலிருந்து உடலுக்குள் வருகின்றது என்று சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். நோய் என்பது இயற்கையில் கழிவை வெளியேற்ற வரும் ஒரு முயற்சி என்றும் அறிந்தோம். கிருமி என்பது அக்கழிவுகளை உருமாற்றவும் தின்று தீர்க்கவும் வரும் ஒரு இயற்கையின் முயற்சியே தவிர கிருமிகளினால் நோய் என்பது உருவாவது கிடையாது. ஒவ்வொரு வகை கழிவிற்கு ஒவ்வொரு வகை கிருமி உருவாகும். அவை அக்கழிவின் உதவியோடு வாழ்ந்து கழிவு வெளியேறியவுடன் தீர்ந்தவுடன் அக்கிருமிகள் அழிந்துவிடும் அல்லது வெளியேறிவிடும். எவ்வாறு ஒரு சுத்தமான இடத்தில் ஈ, எறும்பு, கரப்பான், பல்லி, கொசு வருவதில்லையோ அதுபோல சுத்தமான உடலில் கிருமிகள் வாழ முடியாது. ஆனால் அதே சுத்தமான தரையில் ஒரு உறவையோ அல்லது கழிவையோ வைத்தால் எப்படி உடனே அதன் மீது ஈ, எறும்பு படையெடுக்கிறதோ அதேபோல் கழிவு நிறைந்த உடலில் கிருமிகள் வந்து வாழும், பெருகும். கிருமிகளை கொல்வதை விட கழிவு வெளியேற்றத்தை முக்கியமாக கருதுவதை இயற்கை மருத்துவம். அக்கழிவு வெளியேறினால் கிருமிகள் உண்ண உணவின்றி இருக்க இடமின்றி தானாக மடிந்துவிடும், நீங்கிவிடும். அதை விடுத்து மருந்து கொண்டு கிருமிகளை அழித்தால் அந்த செத்த கிருமிகளும் அங்கே ஒரு புது கழிவாக உருவாகும். அதை உண்ண வேறொரு புதிய கிருமி உருவாகும். இதை பல அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்தாலும் அதை ஏற்க தற்போதைய விஞ்ஞான மருத்துவ உலகம் தயங்குகிறது. கிருமிகள் நோய் உண்டு செய்கின்றனவா இல்லையா என்பது பல ஆண்டுகளாக வாதமாகவே உள்ளது. ஆனால் இயற்கை மருத்துவம் கிருமிகளை விடவும் உடல் மீது கவனத்தை செலுத்துகிறது. குறிப்பு: வீரியமான விதையாயினும் உயிரற்ற மண்ணில் பயனில்லை. உயிருள்ள மண்ணில் வீரியம் குறைந்த விதையும் உயிர்க்கும். விதை, கிருமி, மண், கழிவு. ஆதலால் கிருமியைக் கண்டு பயப்பட வேண்டாம். உடலினுள் சுத்தம் இருந்தால் எந்த நோயும் தாக்காது. 4வது தலைப்பு முடிந்து 5வது தலைப்பு உண்ணா நோன்பு, உன்னத நோன்பு.
உண்ணா நோன்பு உபவாசம் என்பது ஒரு உயிரையும் உடலையும் உள்ளத்தையும் முன்னேற்றமும் விருத்தியும் அடைய செய்யும் சக்தியுடையது. பழங்கள், பழச்சாறுகள், தண்ணீர், இளநீர் போன்ற திரவ உணவுகளை மட்டுமே உட்கொண்டு சோம்பலின்றி ஆனால் அமைதியாக உடலுக்கு வேண்டிய கடமைகளை செய்து ஓய்வு எடுப்பதே உண்ணா நோன்பு. எத்தனை நாட்கள் அவ்வாறு இருப்பது என்பதை உடலும் உள்ளமும் அனுபவம் மிக்க இயற்கை மருத்துவரும் முடிவு செய்ய வேண்டும். உண்ணா நோன்பின் போது தண்ணீர் கொண்டு இனிமா என்ற நீர் சிகிச்சை மூலம் குடலை சுத்தம் செய்வது அவசியம். உண்ணா நோன்பு நமது உடலில் உள்ள நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து உடல் இயக்கத்தை சீராக்கி கழிவுகளை வெளியேற்ற மிக உறுதுணையாக இருக்கும். நாம் முன்பே பார்த்தது போல கழிவுகளை நீக்க வேண்டியது அவசியம். அதுவே நோயின் பயன். அதை உடல் செவ்வனே செய்வதற்கு சரியான வாய்ப்பு தேவை. அந்த வாய்ப்புதான் ஓய்வும் ஒழுக்கமும் நிறைந்த உண்ணா நோன்பு. வாரம் ஒரு நாளாவது பழங்கள், காய்கள் மற்றும் கீரைகள் மட்டும் உட்கொண்டு உடலை சுத்தம் செய்வது பெரிய வியாதிகளை தடுக்கும். ஏனெனில் கழிவுகள் அந்நாளில் சுலபமாக வெளியேறும். மாதம் 3 நாட்களாவது வெறும் பழச்சாறு அருந்தி விரதம் இருப்பது நல்லது. வருடம் 1 மண்டலம் 48 நாட்கள் பழம், பழச்சாறு அருந்தி உண்ணா நோன்பு இருப்பது உடலில் எந்த ஒரு கழிவும் நீங்கி புற்றுநோய் வராமல் இருக்க உதவி செய்யும். பிறவிக் கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கும் சக்தி உண்ணா நோன்பிற்கு உண்டு. உண்ணா நோன்பு இருப்பதை விட அதை முடித்து சமைத்த உணவிற்கு மாறுவது மிக கவனமாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு முடிவு இல்ல, இது ஒரு ஆரம்பம் தான். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி.